கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மேல் திருப்பதி போகிறதுக்கு பஸ் ஏறிட்டோம். இப்போ நம்ம இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதியோட பஸ் ஸ்டாண்டில் தான் நான் இன்னும் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பேசியிருப்பேன். அங்கே வந்து உங்களுக்கு மேலே போகிறதுக்கு பஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கனால நீங்கள் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு உங்களுக்கு இஷ்யூ இருக்காது. வரும்போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். பஸ்ஸுன்றப்போ எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்டாக ட்ரெயின் ஆப்ஷன் போகலாம். பஸ்ஸும் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த வாட்டி. எப்போவுமே பஸ் லைக் ட்ரெயினில் நாங்கள் லாஸ்ட் டைம் 2 இயர் பேக் நாங்கள் வந்திருந்தோம். அப்போ வந்து ட்ரெயினில் தான் போகணும். ஓகேங்களா, ட்ரெயினில் போனதுக்கோ இப்போ பஸ்ஸில் வந்ததுக்கும் நமக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது ஆக்சுவலி. ஸோ தட் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம அந்த அளவுக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லை. என்னென்னா ஒரே ஒரு இதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு நம்ம பஸ் சேஞ்ச் பண்ணும்போது அது கூட ஜாலியாக தான் இருந்தது. வெளியே நாங்கள் சும்மா பேசினா அப்படியே போயிடுச்சு. ஸோ தட் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ட்ராவல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம மேல் திருப்பதி போகிறதுக்கு பஸ் ஏறிட்டு போயிட்டுருக்கோம். மேலே போகும்போது மேலே போயிட்டுருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆக்சுவலி சன் செட் ஆகுற மாதிரி சரியாக இருக்குது. ஆக்சுவலி கிளைமேட் இவ்வளோ நேரம் நம்ம வந்து காற்று கிடைக்கலன்னு ரொம்ப ஒரு மாதிரி சஃபகேட்டிங்காக இருந்தது. பட் இப்போ வந்து நல்ல காற்று சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேல் திருப்பதி போகிற பஸ் வந்து கொஞ்சம் காலியாகவே தான் போகும். லைக் செட்டெல்லாம் கொஞ்சம் உட்காந்து விட்டாங்க. மேல் திருப்பதி போகிற பஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைக் நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ சரி இந்த டைமும் சரி அது மட்டும் கொஞ்சம் காலியாக தான் போகும் கைஸ். அதனால் நமக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு சஃபிகேட்டிங்காக ரொம்ப ப்ரெஷராலாம் இருக்காது. ஃப்ரீயாகவே தான் இருக்கும். நம்ம ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம். அப்புறம் வெற்றிகரமாக போயிட்டு நம்ம பார்க்க வந்தவங்களை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு கோவிலுக்கு போகுமா இல்லை நாளைக்கு போவோமான்னு கன்ஃபார்மாக தெரியலை. எப்போ போவோம்னு சொல்லி சரியாக இருக்குது கைஸ். தெரியுதா? அது இருங்க, நான் பேக் கேமரா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை. பட் நம்ம ஐஸில் நம்ம நார்மலாக பார்க்குறப்போ செம்மையாக இருந்துச்சு. நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாலுமே நம்ம ஐஸ் கேப்சர் பண்ணுற அளவுக்கு தெரியல. நம்ம ஐஸில் நம்ம பார்த்து ரசிக்கிற அளவுக்கு எனக்கு இந்த ஃபோட்டோலையும் அதுலேயும் எனக்கு வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க மாட்டுது. ஓகேங்களா? ஓகே கைஸ், மேலே போகலாம். மேலே போயிட்டு இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலி ரூம்லாம் வேறு எப்படின்னு தெரியலை. பிகாஸ் நம்ம 5 வந்திருந்தோன்னா அப்போ பிஎஸ்என்எல்ன்றதுனால ரூம் இருக்குது நமக்கு. திருப்பதியில் வந்து நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி டெம்பிளுக்கும் சாமி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி தான் பிளான் பண்ணி ஆக்சுவலி காலையிலே கிளம்புனது. நமக்கு அப்படி இப்படின்ட்டு ஏசி பஸ் வரையும் எனக்கு செட் ஆகாது. ஸோ தட் அப்படி இப்படின்னு நம்ம இது பண்ணதில் கரெக்டாக இப்போ நம்ம எப்போ வந்திருக்கோன்னா 6:01 ஆயிடுச்சு. நம்ம திருப்பதியில் வந்து செட் ஆகுறதுக்கு லைக் இங்கே வந்து லேண்ட் ஆகுறதுக்கு டெஸ்டினேஷன் வரவே நமக்கு இவ்வளோ டைம் ஆனதுனால 5 வந்து ரூம் புக்கிங் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே அப்படி தான் ஆச்சு. ஆக்சுவலி நான் வந்து கோவில் மண்டபத்தில் தான் வந்து கொஞ்சம் நேரம் இருந்தோம். சடனாக வந்து லைக் அரௌண்ட் ஒரு நைட் டைமில் சடனாக வந்து ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. அந்த டைமில் தான் போய் புக் பண்ணி நைட்டு தான் ரூம் கிடச்சிது. நாங்கள் போய் கொஞ்சம் இருந்துட்டு காலையில் போய் சாமியை பார்த்துட்டு வந்து செக்அப் பண்ணிட்டோம். அப்படி தான் இருந்தது. இந்த வாட்டியுமே நம்மளுக்கு அதே தான் ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஹோப் அவர்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. நமக்கு எப்படியாச்சும் ஒரு ரூம் கரெக்ட் லைக் அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்கனாலே நமக்கு போதும். ஆக்சுவலி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பட் finally we are here. ஓகே கைஸ், ஐ திங்க் ஸோ நம்மளோட மேலே போகிறதுக்கு ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பேக்ரவுண்ட் அந்த கலருக்கோ லைக் இந்த
ஒரு மாதிரி எஸ்தட்டிக்காக இருக்குல்ல, சரியாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ வந்து செக்கிங் பண்ணுவாங்க இங்கே. செக்கிங்க்கு அப்புறம் நம்ம திருப்பி வந்து பஸ்ஸில் ஏறணும். நம்ம பார்க்கலாம். நம்ம வந்த பஸ் இப்போ வந்து நம்ம செக்கிங்க்கு போயிட்டு திருப்பி வந்து அந்த சைடில் வெளியே போயிட்டு நம்ம திருப்பி அதே பஸ்ஸில் ஏறிக்கலாம். செக்கிங் பார்த்திங்கன்னா ஃபைனலி நம்ம வந்து மேலே போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு சரியான ஒரு ஃபன் ஆகிடுச்சு. ஆக்சுவலி செக்கிங் பண்ணுற இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்ம வீடியோக்காக லைக் நம்ம சேனலுக்காக இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு பாஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக வீடியோ ஸ்டாப் பண்ணல, லைக் பாஸ் மட்டும் பண்ணி ஃபோனை கையில் அப்படியே வச்சுட்டு நான் செக்கிங் ரூம் உள்ளே போயிட்டேன். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, லைக் நான் வந்து எனக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு ஃபோனை வாங்கி டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை நான் வீடியோ எடுக்கவே இல்லைங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். ஆக்சுவலி லிட்டரலி ஷி வாஸ் ஹேவிங் மை ஃபோன் அண்ட் ஷி வாஸ் செக்கிங் த வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதில் எதுவுமே இல்லைன்னு உடனே ஷி லெஃப்ட் மீ. ஓகேங்களா, இதுதான் நடந்தது. இப்போது லைக் ஒரு பக்கம் வந்து எனக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு இருந்தாலும், ஒரு பக்கம் வந்து லைக் ஒரு மாதிரி டக்குற மாதிரி பயம் வரும்ல நமக்கு. இது மாதிரி திடீர்னு எதுனா அந்த மாதிரி பயம் ஆகிடுச்சு. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, வி ஹவ் டு மூவ்ல. இந்த மாதிரி ஏதாச்சும் சில்லி திங்ஸ் எல்லாமே நடக்கும். ஒரு இடத்துக்கு போகிறோம்னா மேபி அது அவங்க ரூல்ஸாக இருக்கும் போல. அவங்க வெளியே போஸ்டர் எதுவும் ஒட்டி இருக்கிற மாதிரி வீடியோஸ் அதெல்லாம் எதுவும் அலோடு இல்லைன்றதுக்கு போஸ்டர் ஒட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஆக்சுவலி. ஸோ இது ஐ டோன்ட் நோ. ஓகே, இது வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. லைக் நம்ம நார்மலாக வீடியோ தானே, செக்கிங் ரூம்லேயே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு டோன்ட் திங்க். செக்கிங் ரூமில் ஆக்சுவலி வீடியோஸ் ஆர் நாட் அலோட். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஹில்லில் போயிட்டுருக்கோம். திருப்பதிக்கு மேலே போகிறதுக்கு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, மேலே போகிறதுக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க, லாஸ்ட்லேயே உட்காரக்கூடாது, ஃப்ரண்ட்லேயே உட்காரக்கூடாது, மிடில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீடியோக்காக லைக் நம்ம எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணும்ல, ஸோ தட் நான் வந்து லாஸ்ட்டில் வந்து உட்காந்துட்ருக்கேன். அனிமல்ஸ் எல்லாமே நைட்டில் வந்து இங்கே வாக்கிங் போவோம். ஆக்சுவலி இப்போவே லைட்டாக கேர் ஆகுற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், ஸ்டே டியூன். நீங்கள் இதை காட்டலாம் தான் பார்க்குறேன், கிளியராக வர மாதிரி. ஜஸ்ட் ஹேவ் அ லுக் கைஸ். இருங்க, நான் பேக் கேமரால காட்டுறேன். ஆக்சுவலி உங்களுக்கு இது ஒரு ரெக்வஸ்ட் தான், பேக் சைடில் வந்து உட்காராதீங்க, ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துருக்கு, மிடில் உட்காந்துக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். லைக் ட்ரீஸ் இருக்கிறதுனால கிளியராக தெரிய மாட்டுது. ஃபைனலி வி ஆர் கோயிங் டு மீட் ஹிம். பயமாக இருக்குது கைஸ், லைட்டாக பார்க்குற போதும். ஓப்பா, சரியான லைக் செமையான ஒரு பிளேஸ். லைக் கொஞ்சமாக காமிச்சு தெரிஞ்சது நமக்கு. ஆக்சுவலி நான் இதோட வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு லைக் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம மேலே போகும்போது மேலே போயிட்டு பார்க்கணும். நடுவில் ஏதாச்சும் உங்களுக்கு காட்டுற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். பாய் கைஸ், நான் வந்து இப்போ இதோட வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். லைக் நான் கொஞ்சம் வந்துட்டுருப்போ வந்து நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இதுக்காக தான் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். இந்த வியூஸ் அந்த அவரை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்காகவும் தான். ஸோ இப்போ நான் வந்து இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் எதுனா வந்துச்சுன்னா ஐ வில் மீட் யூ பேக். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம மேலே போய் என்ன நடக்குதுன்னு
நம்ம போக போகிற ரூட் வந்து ஆக்சுவலி இதுதான். ஐ திங்க் ஸோ. இல்லை அது இல்லை. ஆமாம் கைஸ், அதுதான். இந்த பெண்டு திரும்பி நம்ம வந்து இப்போ அந்த ரூட்டில் தான் போகிறோம். நான் உங்களுக்கு அங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அது ஏரோ போடுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்த ரூட் உங்களுக்கு காட்டட்டுமா? அங்கே பாருங்க, அந்த ஒயிட் கலரில் தெரியுதுல்ல, ஆக்சுவலி அதுதான் நம்ம வந்த ரூட். இப்போது நம்ம அங்கேருந்து டேர்ன் பண்ணி தான் இப்போ நம்ம இங்கே வந்துருக்கோம். சரியான பிளேஸ் கைஸ். திருப்பதி இது வரைக்கும் வந்ததில்லைன்னா அட்லீஸ்ட் இந்த லைஃப் விசிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி செம்மையான ஒரு பிளேஸ், சரியான கேப்சர் கைஸ். ஆக்சுவலாக அதே மாதிரி வந்து எனக்கு திருப்பதியில் மோஸ்ட்டாக நான் ஃபேவரட்டாக பார்க்குறது, லைக் என்னோட ஃபேவரட்டாக நான் பார்க்குறது வந்து லாங் ட்ரீஸ் தான். ஒன்றும் மேல் திருப்பதி நம்ம போகல, அங்கே போகிறது பார்த்தேன். பெரிய பெரிய மரங்கள் இருக்கும், லைக் ரொம்ப டாலாக இருக்கும். பார்க்குறப்போ அந்த ஆம்பியன்ஸாக சரி செமையாக இருக்கும். பைக்லலாம் வராங்க கைஸ். அப்புறம் நீங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஃபீல் இருக்கும் நமக்கு. லைக் இவரை பார்க்க வர்றது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேறு யாருன்னா கொஞ்சம் பார்த்துடலாம். இவர் திருப்பதியில் இருக்கிறவங்க சாமி பெருமாளை பார்க்குறது மட்டும் நம்ம நினச்சா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நினச்சோடனே வந்துட முடியாது. ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வரும், மிஸ் ஆகும். லைக் நெக்ஸ்ட் மந்த் போகலாம், நெக்ஸ்ட் டே போகலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கும். பிளான் பண்ணிங்கன்னா திருப்பதி மட்டும் போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா டக்குன்னு போயிட்டு வந்துடும், ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி இப்போ நாங்களும் வந்துருக்கிறது சடன் பிளான் தான் பண்ணாங்க, வந்துட்டோங்க. அப்படியே அப்படி தான் இருக்கணும். நம்ம ஃபார்மேட்டாக லைக் எல்லாமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோன்னா மேபி சில பேருக்கு அது பை லக்கில் ப்ராப்பராக செட் ஆகிடும். சில பேருக்கு வந்து தள்ளி போயிட்டே இருக்கும், லைக் இப்போ போகலாம் அப்புறம் போகலாம்ன்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்துட்டோம் லைட்லாம் மேலே. அதே மாதிரி திருப்பதியில் இன்னொன்று என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைக் நம்ம யாரும் லேடிஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து பூ வைக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் பூ போடுவாங்க மேல் திருப்பதியில். அவருக்கு மட்டும்தான் ஃப்ளவர்ஸ் வந்து லைக் போடணும். அண்ட் இன்னொரு திங் என்னென்னா, கோவில்லேருந்து நம்ம கோவிலோட ப்ராப்ஸ் எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. லைக் ஏதோ இருக்கட்டும், பூவோ இல்லை எது வாட் எவர் இட் மேபி, அது எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. அந்த மாதிரிலாம் இங்கே நிறைய இருக்குது ரூல்ஸ் ஆக்சுவலாக. ஸோ தட் பார்ப்போம். நல்லா இருக்கு, லைட்டாக தலை வலிக்குது, பட் ஃபைன். எல்லாமே நமக்கு செட் ஆகிடாதுல்ல. சம்டைம்ஸ் ஏதாச்சும் 1-2 வந்து லைக் சேஞ்ச் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ஐ எம் ட்ரைங் டு கேப்சர் எவ்ரிதிங். இருங்க. அதே மாதிரி திருப்பதி வரைக்கும்னா மோஸ்ட்டாக திருப்பதின்னு கிடையாது, ஸ்பெஷலாக இங்கே என்னை பேசவே மாட்டேன். ஆக்சுவலி இந்த லொக்கேஷன் திருப்பதின்னு கிடையாது, எங்கேயா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை வந்து அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. லைக் நம்ம பிளாஸ்டிக் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. வாட்டர் பாட்டில் வாங்கணும்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஃபைன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லைக் நார்மலாக ரோட்டில் போடாமல் ப்ராப்பராக டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. டஸ்ட்பினில் ஆக்சுவலி எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே பண்ணிடாது இல்லையா. we are also having some responsibilities. சரியாக இருக்குது அந்த ஹில்லுக்கும் அந்த க்ளவுட் கலர்ஸ்க்கும் பக்காவான பிளேஸ் டு என்ஜாய். அதான் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. லைக் அவங்க எதுக்கு இருக்காங்கன்ற மாதிரி நம்ம கேட்போம். பட் ஸ்டில் என்னென்னா நம்மளும் வந்து நமக்கும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி
பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டோம்னா அவங்களும் நம்மளை மாதிரி பீப்புள்ஸ் தானே. ஸோ தட் அவங்களுக்கும் எல்லாமே இருக்கும்ல. நமக்கு இப்போ குப்பை எடுக்கிறதுனால பார்க்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அவங்களும் நம்மள மாதிரி பீப்புள் தான், ஆனால் அவங்களுக்கும் எல்லாமே செய்வாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்போ என் ஐஸ் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சரியான ஒரு கேப்சர் ஆச்சு, ஆனால் அந்த வீடியோவில் எடுக்க முடியும். மோஸ்ட்டாக கார்லலாம் வரீங்க, சோலோவாக வரீங்கனாலுமே ஸ்டாப் பண்ணி வீடியோஸ் எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் இங்கே வந்து வைல்ட் அனிமல்ஸோட மூவிங்ஸ் நிறைய இருக்கும். அதனால நம்ம சேஃப்டிக்காக அவாய்ட் பண்ணுறது. ஓகே கைஸ், நான் வந்து அப்படியே பேசிகிட்டே இருப்பேன். நம்ம வீடியோ வந்து எத்தனை பார்ட் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஏன்னா அங்கே அந்த டாப்பில் தெரியுதா எந்த அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை. அந்த ஒரு டாப் தெரியுதா, லைட் மாதிரி எரியும். பஸ் நின்னா தெரியும், மேபி போகிறதுனால தெரியல. நான் முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு லைக் ஏரோ போடுறேன், அங்கே தான் நம்ம போகிறோம். நீங்கள் பாருங்கள், நான் வந்து உங்களை மேலே போய் ரீச் ஆகிட்டு தான் கால் பண்ணுறேன். அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, நேரில் பார்க்க சும்மா அப்படி இருக்கு. அங்கே பாருங்க, எங்கள் அப்பா வீடியோ எங்கள் டேடியும் வீடியோ எடுத்துருக்காங்க. இங்கே வந்து நான் just look at the orange guys. விழுந்துட்டேன் இதில், just falling. சாமியா எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க பின்னாடி. அதுவும் நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த சைடில் சன்செட் ஆகுது காய்ஸ். ஆக்சுவலி சன்செட் ஆகுது காய். சரியானது காய்ஸ், அப்பா செம்மையாக இருக்கு. Oh my god! டெக் பண்ணி உங்களுக்கு வந்து நேச்சுரலாக தெரியுது ஆக்சுவலி. சரியாக இருக்கு.